கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. இன்றைய வார்த்தை சங்கீதம் 45:1. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலே உங்கள் இருதயம் பொங்கி வழிகிறது. அதாவது எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். நான் மனசு சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நான் மகிழ்ந்திருக்கிறேன் என்று சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி. அதான் இருதயம் பூரிப்பாக இருக்கிறது. அதான் சந்தோஷத்தினால் பொங்குகிறதான். இருதயம் பொங்கி வழிந்தால் நம்முடைய மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? இன்றைக்கு உங்களுக்கு ஒரு மிக மிக ஒரு அற்புதத்தையும் ஒரு அதிசயத்தையும் கர்த்தர் செய்ய போகிறார். காரணம், உங்கள் இருதயம் சந்தோஷத்தினால் பொங்குகிறது. பொங்கி வழிகிற ஒரு ஆசீர்வாதம் என் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார். மன மகிழ்ச்சியோடு அந்த நாளை துவங்குங்க. கர்த்தர் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் மகளே. உன் இருதயத்தை நான் சந்தோஷத்தினால் நிரப்புவேன், சமாதானத்தினால் நான் நிரப்புவேன். நீ மகிழ்ந்து களிக்கூறு. நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். நல்ல விசேஷத்தினால் உன் இருதயம் இனிமேல் பொங்க போகுது. இனி வரும் நாட்களை தினந்தோறும் ஒரு அதிசயத்தை அற்புதத்தையும் கர்த்தர் செய்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இன்றைய நாளில் இருந்து உங்களுக்கு தருவாராக. நிச்சயமாக இந்த நாளில் உங்கள் இருதயம் பொங்கி வழிகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.